வணக்கம். முனைவர் பா. மணிகண்டன், தமிழ்துறை உதவி பேராசிரியர், டாக்டர் எஸ்என்எஸ் ராஜலட்சுமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கோவை. சென்ற வகுப்பின் தொடர்ச்சியாக இன்று நாம் காண்பது 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான ஏலாதி. 14 கீழ்கணக்கு நூல் தொகுப்பில் அடங்கிய பண்டைய தமிழ் நீதி நூல் ஏலாதி ஆகும். சமண சமயத்தை சேர்ந்தவரான கனி மேதாவியார் என்பவரால் எழுதப்பட்டது இந்நூல். திணைமாலை 150 என்னும் அகப்பொருள் நூலை இயற்றியவரும் இவரே. வடமொழி புலவை உடையவர். ஏலாதி மொத்தம் 81 பாடல்களை உடையது. இந்நூலின் பெயர் ஏலத்தை முதலாக கொண்ட லவங்கம், சிறு நாகப்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகிய 6 பொருட்களை பயன்படுத்தி செய்யப்பட்ட ஏலாதி என்னும் மருந்து ஒன்றின் பெயரை அடியொற்றி ஏற்பட்டது. இந்நூலில் உள்ள பாடல்கள் ஒவ்வொன்றும் அதன் கருப்பொருள் தொடர்பில் 6 நீதிகளை கூறும். மக்களை ஒழுக்க குறைவுக்கு மருந்தாவதால் இந்நூல் ஏலாதி என அழைப்பர். இதனை கனி மேதாவியார் என்னும் புலவர் எழுதியுள்ளார். கணித மேதை எனும் தொடரினை கொண்டு ஜோதிடத்தில் வல்லவர் என்பர். 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றாகிய திணைமாலை 150 பாடியவரும் இவரே. நூலின் அமைப்பும் பாடுபொருள். இந்நூல் 82 பாடல்களை கொண்டுள்ளது. சிறப்பு பாயிரம், தற்சிறப்பு பாயிரம் ஆகிய 2 பாடல்களும் இதில் அடங்கும். இந்நூலுக்கு மகுடு முன்னிலை அமைப்பை கொண்டது. அதாவது ஒரு பெண்ணை விழித்து அவளுக்கு ஒரு கருத்தை கூறும் வகையில் பாடலை அமைப்பது. 1, 2, 6, 7, 13, 21, 28, 29, 31, 32, 33, 56 மற்றும் 76 ஆகிய எண்களை கொண்ட செய்யுட்களில் இந்த விழியை, அதாவது அழைப்பு முறையை காணலாம். சமண சமயத்திற்குரிய சிறந்த அறநெறிகளான கொல்லாமை, கல்லாமை, பொய்மை முதலியவற்றையும் காமம், கல் ஆகியவற்றையும் நீக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கூறுகிறது. இல்லறம், துறவறம் ஆகிய நெறிகளை விளக்குகின்றது. சமண சமய நூலாக இருந்தாலும் அதில் கூறப்பட்டுள்ள அறநெறிகள் அனைவருக்கும் பொதுவான பொதுமை நெறிகளாக அமைந்துள்ளவை இதன் சிறப்பு எனலாம். இந்நூலின் காலம் 4ஆம் நூற்றாண்டு ஆகும். உண்டி கொடுத்தலின் பயன். துறவிகள், மாணவர், வறியவர், தென்புலத்தார், துணையற்றவர், சிறுவர், சான்றோர் ஆகியோர் இவர்கள் நல்ல உணவை பகுத்து கொடுத்தவர், மறுமையிலும் மன்னர் ஆட்சி செய்வர் என்று கூறுகிறார் ஆசிரியர். பொய் பேசாமல், பிறர் சொல்லும் பொய்க்கு இணங்காமல், புலால் உண்ணாமல், எவரையும் வையாமல், விருந்தினர் முகம் கோணாது முகம் மலர்ந்து பகுத்து கொடுத்து உண்பவர் மண்ணரசராகி மகிழ்ந்து புகழ் பெறுவார் என்று கூறுகிறது ஏலாதி 44வது பாடல். இதுபோலவே 21வது பாடல் ஆதரவற்றோருக்கு உணவு, உடை கொடுத்து ஆதரிப்பவர், தீயனவற்றை பேசாமலும் செய்யாமலும் உள்ளவர்கள், நோய் தீர்ப்போர் முதலியவர்கள் மண்ணாலும் அரசராவார் என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்வதன் மூலம் பசித்துயரம் நீங்க உணவு கொடுத்து ஆதரிப்பவர் பெருவாழ்வு பெறுவார் என்ற கருத்தை ஏலாதி உறுதிப்படுத்துகிறது. மேலும் இடையின் அழகோ, தோளின் அழகோ, ஈடு இல்லாத வேறு அழகுகளோ, நடை அழகோ, நாணத்தால் ஏற்படும் அழகோ, கழுத்தின் அழகோ உண்மையான அழகுகள் ஆகாது என்னும் எழுத்தும் சேர்ந்து, அதாவது கல்வியால் ஏற்படும் அழகே அழகு என்னும் பொருள்பட வரும் ஏலாதி பாடல்களில் ஒன்று இது. இடைவனப்பும், தோள்வனப்பும், ஈடில் வனப்பும், நடை வனப்பும், நாணின் வனப்பும், புடைசால் கழுத்தின் வனப்பும் வனப்பல்ல, என்னோடு எழுத்தின் வனப்பே வனப்பு என்று எடுத்துரைக்கிறார். நாம் எதையெல்லாம் அழகு என்று நம்மை அழகுபடுத்தி கொண்டிருக்கிறோமோ அதெல்லாம் அழகே அல்ல. உண்மையான அழகு மனிதனுக்கு அறிவையும் ஆற்றலையும் தரக்கூடிய எண்ணும் எழுத்தும் ஆகிய கல்வி அழகே ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய அழகு என்பதை அழகாக சுட்டுகின்றது ஏலாதி.
திரிகடுகம், சிறுபஞ்சமூலம், ஏலாதி ஆகிய மும்மருந்துகளின் பெயரால் அமைந்த நூல்களை காணும் உண்மைகள் என்னவெனில், பணிவுடைமை முதலிய நல்லொழுக்கம் மேற்கொள்ளுதல், கொலை பிரியாமை, புலால் உண்ணாமை, அருளுடைமை, இனிய முகத்துடன் வேண்டுவோர்க்கு உணவு கொடுத்தல் ஆகிய இவையே இம்மைக்கும் மறுமைக்கும் பெருவாழ்வு தருவன என்று இந்நூல்கள் குறிப்பிட்டுள்ள கருத்துக்கள் இன்றைய நவீன உலகத்திற்கும் பொருந்தி வரும் நம் வாழ்விற்கும் சிறப்பு செய்யும். எனவே இந்நூலின் கருத்துக்களை மனதில் நிறுத்தி வாழ்க்கையில் முன்னேறுவோமாக. நன்றி.